யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோஸ் ரீசெண்டா கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல ரீசனிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஈவன் எஸ்பிஐ கிளர்க்ல ஆல்மோஸ்ட் ஒரு 2 days முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 daysக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு. அவங்க இதை இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்கமிங்ல வர எக்ஸாம்ஸ், எனி பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, ரீசனிங்ல சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஆர் சில பேசிக்ஸ் ரிவிஷன் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். ஃபைன். ஓகே. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ எடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசில்ஸ். ஸோ பசில்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பசில்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பசில்ஸ் இருக்கு. அதாவது ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் பசில்ஸ், ஃபிளாட் ஆர் ஃப்ளோர் பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வீக் பசில்ஸ், வீக், நெக்ஸ்ட் இயர் பசில், ஏஜ் பசில்ஸ், இந்த மாதிரி லைக் நிறைய டைப்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ எந்த டைப்பா இருந்தாலுமே மெத்தட் வந்து லைக் வந்து என்ன சொல்றது ஒண்ணுதான். அதாவது நீங்க என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 7 boxes are arranged from top to bottom or 8 boxes are arranged from bottom to top or placed one above the another அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஃபிளாட் பத்தியும் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஃப்ளோர்ல 2 ஃபிளாட் இருக்கு, ஒரு மொத்தமாவே 7 ஃப்ளோர்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்கல்ல. கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா இந்த மாதிரி போட்டுருங்க. இப்ப 7 பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி பாக்ஸஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதை தாண்டி பாத்தீங்கன்னா எப்படி எந்த க்ளூவை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் பொசிஷன். அதாவது இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட் பொசிஷனே கொடுத்துருப்பாங்க. 4th பொசிஷன்ல வந்துட்டு பாக்ஸ் சி இருக்கு ஆர் பாக்ஸ் டி இருக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டேரக்டா 4th பாக்ஸ் இந்த இடத்துல கொண்டு பாக்ஸ் டி நீங்க டேரக்டா வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளூஸ் ரொம்ப ரேரா தான் கொடுத்துருப்பாங்க. பட் கொடுத்துருக்கும் நீங்க ரீட் பண்ணும்போது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணும்போது இந்த க்ளூ இருந்துன்னா டைரக்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய சில சம்ஸ்லாம் பெருசா நிறைய ரீட் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது எல்லா க்ளூஸையும் சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து லாங்கஸ்ட் கேப். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் ஏக்கும் பாக்ஸ் டிக்கும் நடுவுல 4 கேப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல லாங்கஸ்ட் கேப் எது இருக்கும்? இந்த மாதிரி பாக்ஸ் ஏக்கும் பாக்ஸ் டிக்கும் 4 கேப்ஸ் இருக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இருந்து போயிட்டு நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான க்ளூஸ், நெக்ஸ்ட் வந்து ஏ ரிலேட்டடான ஏதாவது க்ளூ ஆர் டி ரிலேட்டடான க்ளூ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இல்ல இது பத்தின க்ளூஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது இருக்கிறதுல நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் இதை விட கம்மியா இருக்கிறது சம்திங் லைக் சிக்கும் பிக்கும் 3 கேப்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது மோஸ்ட் லாங்கஸ்ட் கேப்ஸ் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அது ரிலேட்டடான க்ளூஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஈஸியாவே ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொண்டது லாங்கஸ்ட் கேப்ஸ் எதுக்கு இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்க. அந்த லாங்கஸ்ட் கேப்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கும் டிக்கும் மோர் தேன் 3 கேப்ஸ், மோர் தேன் 4 கேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா மோர் தேன் 3னா 4 கேப்ஸ் இருக்கலாம், 5 கேப்ஸ் இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. பட் சர்டனா கரெக்டா 4 கேப்ஸ் இருக்கு ஒரு 5 கேப்ஸ் இருக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அதாவது எப்பவுமே டாப் மோஸ்ட்ல இருந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் ஏக்கும் டிக்கும் நடுவுல 4 கேப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, பட் ஏக்கு மேல வேற ஏதோ ஒன்று இருக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஏ செகண்ட் பொசிஷன்ல வச்சு ஆரம்பிங்க. புரியுங்களா? அது ரிலேட்டடான க்ளூஸ் எல்லாத்தையுமே அதுக்கு தான் சொல்றது சிம்பாலிக்கா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இதை ஃபில் பண்ணும்போது தப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த பசில்ஸ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுத்துக்க வேண்டியது இந்த லாங்கஸ்ட் கேப். அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாவே ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும், கரெக்டாகவும் வரும். லாங்கஸ்ட் கேப் நெக்ஸ்ட் அது ரிலேட்டடான க்ளூஸ். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் பசில்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது இதுதான். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் ஜஸ்ட் a minute guys. next let us see the seating arrangement. ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு கைஸ். ஓகேங்களா? இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல லைக் சிங்கிள் ரோனா ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கொடுத்துருப்பாங்க. இல்ல டபுள் ரோனா என்ன சொல்றது, ஒருத்தர் இன்னொருத்தரை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பாங்க அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சர்க்குலருக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஹெக்ஸகன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்துருச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க கொடுத்துருப்பாங்களே இப்போ 8 persons are sitting around a circle அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 8 personsக்கான பொசிஷன்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா 8 persons அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரைய ஆரம்பிங்க. இது இப்போ ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 8 persons அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க 4 persons கார்னர்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 4 persons வந்து சைட்ஸ்ல இருக்காங்க. இப்போ 8 persons முடிச்சு இந்த மாதிரி பொசிஷன்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுன்னா எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்லயே ப்ரொசீட் பண்ணுங்க. ஆரம்பிக்கும் போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க பேஸ்ல இருந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் A sits second to the right of B அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். A sits second to the right of B னா நீங்க இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. அதாவது B உடைய செகண்ட் ரைட்ல A இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் டைரக்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே ஃபேசிங் இன்சைடா அவுட் சைடா அப்படின்னு கொடுக்கலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேசிங் இன்சைட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. B உடைய செகண்ட் ரைட்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் இந்த இடத்துல A இருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி நீங்க மிச்சது எல்லாமே அதாவது க்ளூஸ் எந்த ஆர்டர்ல அவங்க சென்டென்சஸ் இருக்கோ அந்த ஆர்டர்லயே நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று ரொம்ப ஃபில் பண்ண முடியல அதை விட்டுட்டு அடுத்தது ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து திரும்பி அந்த பாயிண்ட்ஸ் வாங்க. அந்த மாதிரி ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? சப்போஸ் இங்க இங்கேயா தப்பு வந்துச்சுன்னா நீங்க டென்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க இதுல இன்சைட் அசியூம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த இடத்துல தப்பு வந்துச்சுன்னா இது அவுட் சைட்னு அசியூம் பண்ணிட்டு பிஏ இதுன்னு வச்சுக்கோங்க. பியோட செகண்ட் ரைட் ஏன்னா இந்த மாதிரி வரும் அவுட் சைட். நான் புரியுதுங்களா கைஸ்? எப்பவுமே பேஸ் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தப்பு வரவே வராது. லைக் அசம்ஷன் தான். இது டைரக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது இன்சைட் ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அவுட் சைட் அசியூம் பண்ணிட்டு பண்ணுங்க. கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? இது வந்து சர்க்குலருக்கு. இது இப்போ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்படின்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. அந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சீங்க தப்பு நடக்குதுன்னா நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. சம்டைம்ஸ் அவங்களே சொல்லியிருப்பாங்க சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆப்வியஸா இதுல இருந்து ஆரம்பிங்க. எதுனாலும் பேஸ்ல இருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அது ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரெக்டாங்கிள்ல 3 பாசிபிலிட்டி இருக்கும். ஒன்று இங்க வரலாம் அப்படின்னா இங்க வரலாம் இங்க வரலாம். எங்கேயா தப்பு நடந்துச்சுன்னா அடுத்து இந்த பாசிபிலிட்டிக்கு மூவ் ஆகும். எதுல தப்பு நடந்துச்சுன்னா இந்த பாசிபிலிட்டிக்கு மூவ் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ இதுதான் நீங்க ஞாபகம் பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல வாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்தது ஃபில் பண்ணிட்டு அடுத்தது அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு லைன்ல ஃபேசிங் நார்த் ஃபேசிங் சவுத் அதெல்லாம் தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேசிங் நார்த்துக்கு லெஃப்ட் எது ரைட் எது அதெல்லாம் அதாவது இதுவும் அதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர்ல நீங்க அப்படி அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கன்ஃபியூசிங்கா இருக்கிறத மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மிச்சதெல்லாம் கரெக்டா மார்க் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாவே கரெக்டாவே மார்க் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ். எவ்வளோக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். க்ளூஸ் என்னது அப்படின்னா இந்த சர்க்குலர் இந்த பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஃபைன் கைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கவர் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில் கவர் சிலாஜிசம். நான் உங்களுக்கு சொல்றேன். சிலாஜிசம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய டாபிக் கைஸ். பட் நான் அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நமக்கு அடிக்கடி இப்போ லைக் என்ன சொல்றீங்க SBI கிளர்க்ல 2 days எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதுல எல்லாம் அடிக்கடி நமக்கு கேட்கிற கான்செப்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட் எக்ஸாம்ஸ்ல ஒன்லி a few கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதெல்லாமே நீங்க என்னோட வீடியோஸ் பாத்துக்கோங்க. சிலாஜிசம் வீடியோஸ் பாத்துக்கோங்க. இந்த 2 மட்டும் நான் ரிவிஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? இப்போ ஒன்லி A or B அப்படின்னா மீனிங் என்னதுன்னா ஒன்லி A இல் மட்டும் தான் B இருக்க வேண்டும். அதுதான் இது எப்படி டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒன்லி A இல் மட்டும் தான் B இருக்க வேண்டும். அதாவது ஆல் B or A வை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஒரு மீனிங் என்னதுன்னா ஒன்லி A இல் மட்டும் தான் B இருக்க வேண்டும். அதுதான் மீனிங். சோ வேற எதுலயுமே இந்த B இருக்கக்கூடாது. வேற எதுலயும் கான்டாக்ட்ல இருக்கவே இருந்ததுன்னா தப்பு. சப்போஸ் இதுதான் ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கன்க்ளூஷன் வருது. ஓகேங்களா? மேபி நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து சம் A or C அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு சம் B இப்போ அது வந்து நம்ம எப்படி போடுவோம் கரெக்டா? சம் A or C னா இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் வரைஞ்சிருப்பேன். இப்போ சம் B or C இஸ் அ பாசிபிலிட்டி இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னா இது ட்ரூவா ஃபால்ஸா கைஸ்? டெஃபினட்டா ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா சம் B or C or ஜென்ரலா இப்போ என்ன சொல்றது பார்த்தோன்னே உங்களுக்கு இட்ஸ் பாசிபிலிட்டி ஏன்னா பாசிபிள் மாதிரி தெரியலாம். பட் ஒன்லி A or B யோட மீனிங் என்னது? ஒன்லி A இல் மட்டும் தான் B இருக்க வேண்டும். வேற எதிலும் இருக்கக்கூடாது. ஸோ சம் B or C இஸ் பாசிபிள். B எப்படி C ல இருக்க முடியும்? பாசிபிளே கிடையாது. ஸோ திஸ் கன்க்ளூஷன் இஸ் ராங். புரியுதுங்களா கைஸ்? இதுதான் பேசிக் கான்செப்ட்.
அந்த பி ஒன்லி ஏ ஆர் பினா ஒன்லி ஏல மட்டும் தான் பி இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஏல மட்டும் தான் இருக்கணும், மாத்தி புரிஞ்சுக்காதீங்க. ஓகேங்களா? மிச்சம் எதுல இந்த பி இருந்தாலும் அது தப்பு, அது பாசிபிளும் கிடையாது. பாசிபிளான்னு இருந்தா கூட தட் இஸ் அப்சல்யூட்லி ராங்னு நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி எ ஃபியூ. ஒன்லி எ ஃபியூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் அண்ட் சம் நாட் உடைய காம்பினேஷன். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சம் அண்ட் சம் நாட் அப்படின்னா இப்போ ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பினா சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் பி. அதாவது ஏல சிலது கண்டிப்பா ஏ பியில் இருக்கும் அண்ட் ஏல சிலது கண்டிப்பா பியில் இருக்காது. ஓகேங்களா? ரெண்டுமே அது உண்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி இருக்கு அப்படின்னா இதை நான் ஏ இதை பின்னு போட்டுக்கிறேன்னா சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் பி. இந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பி உடைய மீனிங். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். இப்போ வந்துட்டு இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி ஃபியூ ஏ ஆர் பி இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இப்போ கன்க்ளூஷன்ல வந்துட்டு ஆல் ஏ ஆர் பி is a possibility, it is possible அப்படின்னு கேக்குறாங்க. all A or B is a possibility னா it is true or false case. definitely false. ஏன் அப்படின்னா only a few A or B னது some சிலையே கண்டிப்பா B யில் இருக்கும், சிலையே B யில் இருக்காது அப்படிங்கிறது தான மீனிங். அப்போ all A or Bங்கிறது எப்படி பாசிபிள் ஆக முடியும்? பாசிபிளே கிடையாது. ஏன்னா சிலையே B ல கண்டிப்பா இருக்க கூடாது. அதுதான் இந்த இதோட மீனிங். அப்ப எப்படி எல்லா ஏவும் B ஆ இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. so this one is absolutely false. புரியுதுங்களா guys? இதுதான் இதோட மீனிங். இதுதான். இந்த இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா கைஸ்? இந்த ரெண்டு கான்செப்ட்ஸையும் நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிற கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் ரீசன்ட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் கைஸ். சிலாஜிசம் அடுத்தது என்ன கவர் பண்ணலாம்? கோடட் இன்இக்வாலிட்டி. கோடட் இன்இக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி கைஸ். ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, ஃபைன். கோடட் இன்இக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஈஸியஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோரிங் கண்டிப்பா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல இருந்து 5 மார்க்ஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா A greater than B greater than C greater than or equal to D இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பேஸ் பண்ணி இருக்க கன்க்ளூஷன் வந்துட்டு A greater than E அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. நெக்ஸ்ட் A greater than or equal to C ன்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஓகே, B is greater than E இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்க செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஜென்ரலா என்ன பண்ணணும், ஏக்கும் ஈக்கும் நடுவுல ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குன்னா இந்த ஏக்கும் ஈக்கும் நடுவுல இந்த கிரேட்டர் தேன் அப்படிங்கிற சிம்பிள் காமனா இருக்கான்னு மொத்தமா செக் பண்ணிட்டே வருவோம். கரெக்டா? பட் நீங்க அந்த அளவுக்கு கூட செக் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா ஏக்கு பக்கத்துல, அதாவது ஏல இருந்து ஈ வரைக்கும்னா ஏக்கு பக்கத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கான்னு பாருங்க. கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட் ஈக்கு முன்னாடி லெஸ் தேன் சிம்பிள் இருக்கான்னு பாருங்க. ஈக்கு முன்னாடி லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஈக்கு முன்னாடி லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா? நோ, ஈக்கு முன்னாடி கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இது பார்த்தோன்னே நீங்க சொல்லலாம் ஈக்கு முன்னாடி ஆக்சுவலி லெஸ் தேன் சிம்பிள் வரணும், ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது ட்ரூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் டஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சியான்னு பார்க்கணும். ஏக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்க்கணும். இல்லவே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இதுவும் ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஈன்னு இருக்கா? பி பக்கத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்கு. அதே மாதிரி ஈ பக்கத்துல லெஸ் தேன், ஈக்கு முன்னாடி ஒரு லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா? இல்ல ஈக்கு முன்னாடி கிரேட்டர் தேன் சிம்பிள் தான். ஸோ இதுவும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் இப்படி ஒரு கன்க்ளூஷன் இருக்கு, ஏ கிரேட்டர் தேன் டி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு பக்கத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்கு. டிக்கு முன்னாடி ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்கு. கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருந்தா பிரச்சனை இல்லை. பட் கிரேட்டர் தேன் அப்படி சாரி லெஸ் தேன் சிம்பிள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டிக்கு முன்னாடி இருக்கு, லெஸ் தேன் ஈக்குவல் டு இருக்கு. பட் ஈவன் லெஸ் தேன் சிம்பிள் இருக்குன்னா that can be true. கரெக்டா? சோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஏக்கும் டிக்கும் நடுவுல காமனா இருக்கிறது அந்த கிரேட்டர் தேன் சிம்பிளான்னு பாத்தீங்கன்னா எஸ், கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் காமனா இருக்கு. சோ திஸ் ஒன் ஃபாலோஸ் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? டஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடியும் இந்த எலமெண்ட்க்கு பின்னாடியும் இந்த எலமெண்ட்க்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லங்கிற பட்சத்துல திரும்ப நீங்க காமனா இருக்காங்கிறத செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஃபைன் கேஸ். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்தர் ஆர் கன்க்ளூஷன். either one or two follows அப்படிங்கிறதுக்குனா எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா a greater than b, a equal to b இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. ரெண்டுமே தனித்தனியா ஃபால்ஸா இருக்கணும். ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா a greater than or equal to b. இது வந்து ட்ரூவா இருந்ததுன்னா நம்ம either one or two follows, either conclusion one or two follows அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்,
greater than or equal to c greater than b இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. conclusion is sorry guys, this is a statement and this is the conclusion. ஓகேங்களா, this is first conclusion, this is second conclusion. இப்போ a greater than b ன்னு செக் பண்ணீங்க, greater than b இல்லையே, ரெண்டுக்கும் காமனா இருக்கு greater than or equal to, so this one is wrong. a equal to b no, this one is also wrong. ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரே எலிமெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு greater than or equal to or less than equal to அந்த மாதிரி இருந்ததுன்னா கம்பைன் பண்ணீங்கன்னா a greater than or equal to b ஆயிடுதா. இப்போ இது ட்ரூவா இருக்கா, சோ இது ட்ரூவா இருந்ததுன்னா நீங்க either one or two follows அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா கைஸ்? சோ இதுதான் கோஆர்டினேட் ஈக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் சின்ன டிப்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஈக்வாலிட்டி கிடைச்சது அப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்? ஓகே, டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்ஸா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் சொல்லி தரேன். ஓகேங்களா, பேசிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நார்த், சவுத், திஸ் ஒன் இஸ் வெஸ்ட், ஈஸ்ட். இந்த டைரக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து நார்த் ஈஸ்ட், இது வந்துட்டு சவுத் ஈஸ்ட், இது வந்துட்டு நார்த் வெஸ்ட், திஸ் ஒன் இஸ் சவுத் வெஸ்ட். இது எல்லாமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் லெஃப்ட் எது ரைட் எதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நார்த் டைரக்ஷனை நோக்கி ஒரு பர்சன் நிக்கிறான் அப்படின்னா அவனோட லெஃப்ட் இஸ் திஸ் சைடு, லெஃப்ட் திரும்பினா வெஸ்ட்டுக்கு வந்துருவான், ரைட் திரும்பினா ஈஸ்ட்டுக்கு வந்துருவான். அதாவது நீங்க எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ஷன்ல நீங்க நிக்கிற மாதிரி உங்களை அசியூம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கைஸ். ஓகேங்களா, இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓகே நான் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி நிக்கிறேன், புரியுதுங்களா கைஸ்? அந்த மாதிரி நீங்க உங்களை அசியூம் பண்ணிட்டு இப்ப நான் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி நிக்கிறேன் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல லெஃப்ட் எது ரைட் எது அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நார்த் சவுத் அதெல்லாம் தப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா அதுல லெஃப்ட் அப்படிங்கிறது நார்த்தா இருக்கும், ரைட் அப்படிங்கிறது சவுத்தா இருக்கும். ரைட்ல திரும்பிட்டாங்க, அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டிகிரி. இப்ப நார்த் டைரக்ஷனை நோக்கி நிக்கிறான், ஹி டர்ன்ஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷனா கிளாக் இப்படிதானே சுத்தும், சோ திஸ் இஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனா கிளாக்வைஸ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அண்ட் திஸ் இஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, இப்போ நார்த் டைரக்ஷனை நோக்கி ஒரு பர்சன் நிக்கிறான், அவன் 90 டிகிரி டர்ன் பண்றான் அப்படின்னா திஸ் இஸ் 90 டிகிரி. ஓகேங்களா, அண்ட் தென் 45 டிகிரி டர்ன் பண்றானா திஸ் இஸ் 45 டிகிரி. இப்போ நார்த் டைரக்ஷன்ல இருந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 45 டிகிரி டர்ன் பண்றானா he turns into நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். 90 டிகிரினா ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்துருவான். இதே இது 135 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 135 டிகிரினா திஸ் இஸ் 135 டிகிரி, 135 90 பிளஸ் இது ஒரு 45, 135 டிகிரி டர்ன் பண்றானா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்துருவான். இதே இது இங்க இருந்து 180 டிகிரி டர்ன் பண்றான் அப்படின்னா அவன் சவுத் டைரக்ஷனுக்கு வந்துருவான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இன்னொரு மொத்தமா நார்த் டைரக்ஷன்ல இருந்து அவன் கிளாக்வைஸ் டைரக்ஷனா 225 டிகிரி டர்ன் பண்றான் அப்படின்னா அவன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்துருவான். இங்க இருந்து மொத்தமா இங்க 270 டிகிரி டர்ன் பண்றான் அப்படின்னா அவன் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்துருவான். சோ இந்த மாதிரி டிகிரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மொத்தமா உள்ள டிகிரிஸ். ஓகேங்களா, அந்த சர்க்கிள் மொத்தமா உள்ள சர்க்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 360 டிகிரி. நடுவுல வர டைரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இது பாத்தீங்கன்னா 45 டிகிரி, இது 90 டிகிரி, இது எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுவும் கேட்பாங்க. ஆர்எல்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து அவன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் 45 டிகிரி டர்ன் பண்றான், ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் 45 டிகிரி டர்ன் பண்றான்னா எப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைபோட்டனியூஸ் சாரி கேஸ் பித்தகாரஸ் தியரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சில ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இங்கேருந்து இங்க வரைக்கும் ஒரு 5 மீட்டர்ஸ், நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்க வரைக்கும் என்ன சொல்றது, இங்கேருந்து இங்க வரைக்கும் 3 மீட்டர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். or maybe this is 3 meter, okay 3 meters 9 and this is 4 meter. ஓகேங்களா, இது 4 மீட்டர் 3 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைரக்ஷன் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னா இந்த இதை நீங்க பித்தகாரஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பித்தகாரஸ் தியரம்னா என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர், இந்த கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அது ரெண்டு ஸ்கொயர், அந்த ரெண்டு சைடோடைய சம்னு அர்த்தம். sum of square. ஓகேங்களா, 4 square plus 3 square 16 plus 9 is 25, therefore x is equal to 5 அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதிக்கணும். ஸோ பித்தகாரஸ் தியரமும் டைரக்ஷன்ஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா கைஸ்? இவ்வளவுதான் நீங்க டைரக்ஷன்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், பிளட் ரிலேஷன். ஓகே, பிளட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு கைஸ். அதுல ரொம்ப அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீஸ்னா என்ன, நெஃப்யூனா என்ன, இது கொஞ்சம் அடிக்கடி எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறது. ஆக்சுவலா நீஸ் அப்படிங்கிறது ஒரு கேர்ள் ரிலேஷன்ஷிப், நெஃப்யூ அப்படிங்கிறது ஒரு பாய் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, அதை தாண்டி இது எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கூட பிறந்தவங்க, இப்ப எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு
தம்பி இருக்காங்கன்னா அந்த தம்பிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதை நான் நீஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அதை நான் நெஃப்யூன்னு சொல்லுவேன். அதே மாதிரி என்னோட தம்பி வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி இருக்குல்ல, சோ இப்போ என்னோட தம்பி வந்துட்டு என்னோட கேர்ள் பேபியை வந்துட்டு நீஸ் அப்படின்னு சொல்லுவான். புரியுதுங்களா? நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு யாரா வேணா இருக்கலாம், நம்மளோட கூட பிறந்தவங்க ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அது மேட்டர் இல்லை. பட் அவங்க நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா நம்ம அதை நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் குழந்தை பிறந்தா அதை நெஃப்யூன்னு சொல்லுவோம். இதுதான் இதான் ஆஃபன் கன்ஃபியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெட்டர்னல் பட்டர்னல் அப்படிங்கறதும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். மெட்டர்னல் அப்படின்னா என்னதுன்னா அம்மா வழி ரிலேஷன்ஷிப். மெட்டர்னல் அப்படின்னா அம்மா வழி ரிலேஷன்ஷிப், பெட்டர்னல் அப்படின்னா ஃபாதர் வழி ரிலேஷன்ஷிப். அப்படின்னா இப்ப மெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னோட அம்மா வழி பாட்டி அப்படின்னு அர்த்தம். இது பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னோட அப்பா வழி தாத்தா, அதாவது அப்பாவுடைய அப்பாவா இருக்கும். புரியுதுங்களா? இது மெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னா என்னோட அம்மாவுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். மெட்டர்னல் பட்டர்னல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாயிண்டிங் டு போட்டோகிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நமக்கு கேட்கறது. இந்த பாயிண்டிங் டு போட்டோகிராஃப்ல எந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அந்த மை அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு கொஸ்டின் கூட எழுதி காமிக்கிறேன். பாயிண்டிங் டு போட்டோ, மீரா said okay, she is the only sister of my brother அப்படிங்கிற மாதிரி ஒன்று. she is the only sister of my brother அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. she is the only sister of my brother அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, இதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்கிறத பார்க்கணும். மீராங்கிறவங்க சொல்றாங்களா? சோ மீராங்கிறவங்கள நீங்க எழுதிக்கோங்க. யார் சொல்றாங்களோ அவங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள இந்த மை அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மைக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை வந்து இவங்களோட மார்க் பண்ணிக்கணும். மைங்கிற போது மைக்கு அப்புறம் என்ன இருக்கு? பிரதர் இருக்கு. சோ மீராவுடைய பிரதர். ஓகேங்களா? ஜெனரலா பிளட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மேல வந்துட்டு பிளஸ் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஃபீமேல வந்துட்டு மைனஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ பிரதர் அப்படிங்கும் போது நான் பிளஸ் போட்டுக்கிறேன், இந்த மைனஸ்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிரதரோட முடிஞ்சிருக்கீங்களா? அதுக்கு அடுத்தது அந்த பிரதர் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது அவங்களோட ரிலேஷன்ஷிப், அதுக்கு அடுத்தது இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த பிரதர்ல வந்து நிக்கிறீங்க. பிரதருக்கு அடுத்து என்ன இருக்கு? ஒன்லி சிஸ்டர் அப்படின்னு இருக்கு. இந்த பிரதரோடைய ஒன்லி சிஸ்டர், பிரதருக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தான் இருக்கு. பிரதருக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தான் இருக்குன்னா இவங்களே ஆல்ரெடி சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒன்லி சிஸ்டர்னா ஆப்வியஸ்லி அது மீராவா தான் இருக்கும். அப்ப மீரா யாரை பத்தி சொல்றா? மீரா அவளை பத்தி தான், ஒரு போட்டோ பார்த்து அவளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. சோ ஆன்சர் என்னவா இருக்கும்னா மை செல்ஃபா இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? அதாவது ஃபர்ஸ்ட் யாரு சொல்றாங்கிறத எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள மை பாயிண்ட் வந்துடணும். மைக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்க எழுதிக்கணும். புரியுதுங்களா? அவங்கள எழுதிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் யாரை பத்தி சொல்றாங்களோ நெக்ஸ்ட் இதுல இருந்து அப்படி அப்படியே ரிலேஷன்ஷிப் ட்ரீ மாதிரி நீங்க போட்டுட்டு வந்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மை அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா பாயிண்டிங் டு போட்டோகிராஃப் ஆர் ஆன் சீயிங் த போட்டோகிராஃப் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னென்ன சொல்லலாம்? பிளட் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் ஓகே, ஆல்பா நியூமரிக் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆல்பா நியூமரிக் சீரீஸ், கோடிங் டிகோடிங், இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெயினா நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸுடைய பொசிஷன்ஸ் என்னங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட் அந்த லெட்டருடைய ரிவர்ஸ் என்னங்கிறதும் தெரியணும். அதோட பொசிஷனும் என்னங்கிறது உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது ஃபார் எக்ஸாம்பிள் ஏனா நம்பர் 1 அப்படின்னு தெரியும், பினா 2 தெரியும், ஈனா 5 தெரியும், இசட்னா 26 தெரியும். பட் நடுவுல எக்ஸ்ன்னு கேட்டா அதோடைய நம்பரும் என்னன்னு தெரியணும். அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருந்தா ஏ உடைய ரிவர்ஸ் இஸ் இசட், பி உடைய இசட் இஸ் ஒய், இசட்டோட ரிவர்ஸ் இஸ் ஏ. இந்த மாதிரி நடுவுல எந்த லெட்டரோட ரிவர்ஸ் கேட்டாலும் என்னன்னு தெரியணும், அதோட பொசிஷனும் என்னன்னு தெரியணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக் சீரீஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆல்பா நியூமரிக் சீரீஸ் வச்சுக்கோங்க. A B 8 $, X தென் எக்ஸ்கிளமேட்டரி மார்க், Y 7, இந்த மாதிரிலாம் ஒரு ஆல்பா நியூமரிக் சீரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஆல்பா நியூமரிக் சீரீஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ரைட் எண்ட்ல இருந்து 5th எலிமெண்ட் என்னது, லெஃப்ட் எண்ட்ல இருந்து 3rd எலிமெண்ட் என்னது அப்படின்னு. இப்போ லெஃப்ட் எண்ட்ல இருந்து 3rd எலிமெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், திஸ் இஸ் த 3rd எலிமெண்ட். பட் இந்த மாதிரி ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா லைக் what is the fourth element from right to 3rd element from left அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. to 3rd element from left. just a minute guys.
இந்த மாதிரி ஒண்ணு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரைட் லெஃப்ட் இல்லைன்னா லெஃப்ட் ரைட். இந்த மாதிரி தான் நான் சொல்றது வந்துட்டு இந்த ஃபோர்த் எலமெண்ட் ஃப்ரம் ரைட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஃப்ரம் லெஃப்ட். இந்த மாதிரி ஒரே பொசிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இருக்கு. இல்ல ரைட் ஃபோர்த் எலமெண்ட் ஃப்ரம் ரைட் டு தேர்ட் எலமெண்ட் ஃப்ரம் ரைட் ஆர் ஃபோர்த் எலமெண்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு தேர்ட் எலமெண்ட் ஃப்ரம் லெஃப்ட். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரே டைரக்ஷனா இருக்குன்னா அந்த ரெண்டு பொசிஷனையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ண வேண்டும். பொசிஷனை சப்ட்ராக்ட் பண்ண வேண்டும். இந்த மாதிரி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனா இருக்குன்னா அந்த பொசிஷன்ஸை நீங்க ஆட் பண்ண வேண்டும். புரியுதுங்களா கைஸ்? என்ன பண்ணணும், அந்த பொசிஷன்ஸை நீங்க ஆட் பண்ண வேண்டும். ஆட் பண்ணிட்டு எதுல முடிஞ்சிருக்கோ இப்போ பாத்தீங்களா, இப்போ உங்க வந்து ரைட் லெஃப்ட் இருக்கு. அப்ப ரெண்டு பொசிஷன் ஆட் பண்ண 4 + 3 எவ்வளவு 7. 7 வந்து எதுல முடிச்சிருக்காங்களோ அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஃப்ரம் லெஃப்ட்னு முடிச்சிருக்காங்களா, சோ 1 2 3 4 5 6 7. So y is the answer. So இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா y is the answer. புரியுதுங்களா கைஸ்? அந்த ரெண்டு பொசிஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷனா இருந்ததுன்னா, வேற டைரக்ஷனா இருந்ததுன்னா பொசிஷன் ஆட் பண்ணணும். எதுல முடிச்சிருக்காங்களோ, எந்த டைரக்ஷன்ல முடிச்சிருக்காங்களோ அந்த டைரக்ஷன்ல இருந்து அந்த ஆன்சர் என்னவா வருதோ அதை மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் நீங்க மேஜரா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? மத்தபடி இதுல பெருசா வேற ஒன்றும் கிடையாது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ரெண்டு பேட்டர்ன் இருக்கு. புது பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு, ஓல்டு பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. ஓல்டு பேட்டர்ன் என்னன்னா லைக் காமனா இருக்கிற கோட்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெயின், லவ் இந்த மாதிரி சம்திங் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ரெயின், லவ், ஏர் அப்படின்னு கொடுத்துட்டு ஏர் கேன் பி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதோட திஸ் இஸ் கோடட் as அப்படின்னு சொல்லிட்டு AEBOCX அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தென் திஸ் இஸ் கோடட் as DO and then AE and then OB இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலையுமே காமனா இருக்கிறது என்னது, ஏர். இந்த மாதிரி இது ஒன்று காமனா இருக்குன்னா ஜஸ்ட் மினிட் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி லைக் என்ன சொல்றது, ஏர் அப்படிங்கிறது காமனா இருக்கு. இப்போ இந்த இது காமனா இருக்குன்னா கோடும் காமனா தானே இருக்கணும். ஸோ கோட் காமனா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா AE தான் காமனா இருக்கு. ஸோ இல்லை ஏரோட கோடு வந்து AE. இந்த மாதிரி நம்ம காமனா இருக்கிறத வச்சு ஃபிக்ஸ் பண்ற ஒரு பேட்டர்ன் கோடிங் டிகோடிங் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? உங்களுக்கு क्वेश्चंस என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சீங்கனாலே உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். மொத்தமா இருக்கிற எல்லா சம்டைம்ஸ் क्वेश्चंस 5 क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னா 5 क्वेश्चंसலயுமே நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி மோஸ்ட்லி வந்துரும். சம்டைம்ஸ் 1-2 கண்டுபிடிக்காத மாதிரி கூட இருக்கலாம். அந்த டைம்ல அந்த டைம் சேவ் ஆகும்ல. சோ क्वेश्चंस என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் இந்த மாதிரி காமனா இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சீங்கனாலே உங்களுக்கு இதுல கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி பென் பேப்பர் எடுக்காம ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு என்ன பேட்டர்ன், இப்போ நியூ பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா லைக் என்ன சொல்றது கைஸ், இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாவே பார்த்தேன்னா ஒரே ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கும். அந்த ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது லைக் எப்படி வேணா அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர்ஸ் வரும், ஆல்பபெட்ஸ் வரும், சிம்பிள்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆயிருக்கும் கைஸ். ஓகேங்களா? இப்போ அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க மேஜரா நீங்க எந்த அந்த பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் லெட்டர். உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், நெக்ஸ்ட் மிடில் லெட்டர், மூணையுமே நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? செக் பண்ணிட்டு அந்த மூணுடைய பொசிஷனா இருக்கான்றத பாத்துக்கணும். பொசிஷனா இருக்கான்னு பாத்துக்கணும். இல்ல பொசிஷன் +or -1 2 இருக்கான்னு பாத்துக்கணும். அதுவும் இல்லைன்னா ரிவர்ஸ் பொசிஷன் ஆர் அதோடைய +or -1 or 2 இருக்கான்னு பாத்துக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த வேர்ட் எடுத்துக்கணும். அந்த வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரோ லாஸ்ட் லெட்டரோ மிடில் லெட்டரோ அதோடைய பொசிஷனா இருக்கான்னு பார்க்கணும். ஆர் +or -1 or 2 இருக்கணும் பார்க்கணும். ரிவர்ஸ் அதோடைய பொசிஷன் +or -1 or 2 அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ். இப்போ மோஸ்ட்லி அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அந்த கவுண்ட் ஆஃப் த ஒவ்வொரு வேர்ட் இருக்கும்ல. இப்ப லவ், ஹேட் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். லவ்லனா 4 லெட்டர் வேர்ட். அந்த மாதிரி கவுண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் இல்லைன்னா சம்டைம்ஸ் கவுண்ட் ஆஃப் வௌவல்ஸ்
கவுண்ட் ஆஃப் கான்சனன்ஸ் இந்த மாதிரி இது கவுண்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்கலாம், ஆர் இந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி சிம்பிள்ஸும் இருக்கலாம். இந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி நம்பரும் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆர்எல்ஸ் இந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு கவுண்ட்டுக்கு ஒவ்வொரு சிம்பிள் அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் சிம்பிள்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி இருக்கலாம், ஆர் சிம்பிள்ஸ் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி இருக்கலாம், ஆர் லாஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி இருக்கலாம், மிடில் லெட்டரை பேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏஆ இருந்ததுன்னா டாலர், ஆம்பசன், பிஆ இருந்ததுன்னா டாலர், பிஆ இருந்ததுன்னா ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏல ஸ்டார்ட் வேர்ட் ஆண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு அப்படின்னா டாலர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எய்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்குனாலும் அதுக்கு டாலர் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி புரியுதுங்களா கைஸ்? இதெல்லாம் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இதுதான் கைஸ். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா நீங்க அந்த நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடிங் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன் கைஸ். மோஸ்ட்லி ரீசனிங்ல இவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா, இன்னும் நான் மெயினா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது, பிளட் ரிலேஷன்ஷிப்ல இந்த क्वेश्चन எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. பிளட் ரிலேஷன்ஷிப் அதுல எல்லாம் உங்களுக்கு क्वेश्चन வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டி அப்படின்னு கேக்குறாங்க. ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டினா ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? இதோட மீனிங் என்னது அப்படின்னா, தமிழ்ல இதோட மீனிங் என்னன்னா, ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டினா டில இருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டினா ஏக்கு டில இருந்து, இதுல இருந்து, அதுல இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் ரைட்டிங். சோ ஹவுஸ் ஏ ரிலேட்டட் டு டினா டில இருந்து ஏக்கு ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்க ஏல இருந்து டிக்கு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும், அது தப்பா போயிடும். அதுக்கு மீனிங் அது கிடையாது. ஹவுஸ் ஏ ரிலேட்டட் டு டினா டில இருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப், தட் இஸ் த क्वेश्चन. புரியுதுங்களா? சோ டில இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ பி ஏ டி something this is a male, this is female, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்கீங்க. இப்போ ஹவுஸ் ஏ ரிலேட்டட் டு டினா ஏல இருந்து டிக்கு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏல இருந்து டிக்கு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஏ உடைய, இது ஏங்கிறவங்க மைனஸ் அப்படின்னா பொண்ணு, அவங்களுடைய ஒரு சிஸ்டருடைய பையனா இருக்காங்க. கரெக்டா? ஏல இருந்து பாத்தீங்கன்னா சிஸ்டருடைய பையன். கரெக்டா? சிஸ்டருடைய பையனா என்ன சொல்லுவோம், நெஃப்யூன்னு சொல்லுவோம். சோ ஏல இருந்து டி ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா நெஃப்யூவா இருக்கும். பட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, ஹவுஸ் ஏ ரிலேட்டட் டு டினா டில இருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது அந்த क्वेश्चनோட கரெக்ட் மீனிங். சோ டில இருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப், டி உடைய அம்மாவுடைய அக்கா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி மெட்டர்னல் ஆன்டி எது உங்களோட ஆப்ஷன்ல இருக்கும், ஆன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஆன்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்ட் இல்லாம மெட்டர்னல் ஆன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஆன்ட் இல்லாம. புரியுதுங்களா கைஸ்? ஸோ நெஃப்யூவும் ஆப்ஷன்ல இருக்கும், ஆன்டியும் ஆப்ஷன்ல இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இதோட மீனிங் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஹவுஸ் ஏ ரிலேட்டட் டு டில இருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப். புரியுதுங்களா கைஸ்? இதெல்லாம் காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, சோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீசனிங்ல இருக்க சின்ன டிப்ஸ், சின்ன பேசிக்ஸ் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஃபீல் பண்ணதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, சோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சோ அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.